திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திருச்சிக்கும் மிக நெருக்கமான தொடர்பு உண்டு. 1957ஆம் ஆண்டு திருச்சியிலே நடந்த மாநில மாநாட்டில்தான் நாம் தேர்தலிலே போட்டியிடலாம் என முடிவெடுத்தோம். திருச்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாடி வீடு என்று பேரறிஞர் அண்ணாவும் கழகத்தின் கோட்டை என்று நம்முடைய தமிழின தலைவர் கலைஞர் அவர்களும் சொல்வார்கள். கழகத்தின் கோட்டை மட்டுமல்ல, கழகத்தின் தீரர்கள் கோட்டம்தான் இந்த திருச்சி. 1971ஆம் ஆண்டு திருச்சியிலே நடைபெற்ற மாநாட்டில்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் நம்முடைய கொள்கை முழக்கங்களான அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற 50 முழக்கங்களை நமக்கு உருவாக்கி தந்தார்கள். முக்கியமான மாநாடுகளை திருச்சியில் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்ந்தெடுத்து நடத்துவார்கள். அப்படி நடத்தக்கூடிய மாநாடுகள் எல்லாம் திருப்புமுனை மாநாடுகளாக அமையும். ஏன், கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திருச்சியில் நடைபெற்ற மாநாடு போல் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டம் தான் தமிழ்நாட்டின் ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளம் அமைத்த சிறப்பான பொதுக்கூட்டமாக இங்கு அமைந்தது. தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்தியாவினுடைய கவனத்தை ஈர்த்த அந்த மாநாட்டை முன்னின்று நடத்தி காட்டியவர் தான் நம்முடைய முதன்மை செயலாளர் நேரு அவர்கள். அவரை பாராட்டுவது என்பது என்னை நானே பாராட்டிக் கொள்வது என்று நான் அடிக்கடி சொல்வதுண்டு. நேரு என்றால் மாநாடு, மாநாடு என்றால் நேரு என்று பெயர் பெற்றவர் அவர். நேருக்கு நிகர் நேருதான் என்று நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். அத்தகைய பாராட்டுக்கு முழு தகுதி படைத்தவர் தான் நம்முடைய முதன்மை செயலாளர் நேரு அவர்கள். மிக குறுகிய காலத்தில் ஒரு 10 நாட்களுக்குள்ளாக இந்த வாக்குச்சாவடி பொறுப்பாளர் கூட்டத்தை நடத்திட வேண்டும் என்று நாங்கள் எடுத்து சொன்ன நேரத்தில் அதை ஏற்றுக்கொண்டு மிக சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் அவர் நடத்தி காட்டியிருக்கிறார். அதற்காக அவருக்கு மட்டுமல்ல, அவரோடு இணைந்து பணியாற்றிய திருச்சி ஒன்றுபட்ட மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி.